கிருத்திகா, ஆ நேத்து ஈவினிங் நீங்க எங்க இருந்தீங்க? ஆ ஆ, கார் கார்லயா? ஐ மீன் கார் பார்க்கிங்ல இருந்துச்சு. நான் ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நீங்க தி ஃபேமஸ் செலிபிரிட்டி கரண், அதாவது நேத்து உங்களுக்கு மேட்ச் கூட இல்லையே? இல்ல, அது என்னன்னா உங்களோட நான் பெரிய ஃபேன், உங்களோட மேட்ச் எல்லாத்தையும் பார்ப்பேன். ஆனா நேத்து உங்க மேட்ச் எதையும் பார்க்கல. ஸோ ஐ பிலீவ் மேட்ச் இல்ல, ரைட்? ஸோ நேத்து நீங்க எங்க இருந்தீங்க மிஸ்டர் கரண்? நான் ஹோட்டல் கசிலின்ல இருந்தேன். என்னோட ஒய்ஃப் பிரீதாவுக்கு மிஸ்ஸஸ் பிரீதா கரண், நேத்து உங்க ஹஸ்பண்ட் கூட ஹோட்டல்ல இருந்தீங்களா? நீங்க அதிகமாக பேசுறீங்க ஆனால் கம்மியாக கேட்குறீங்க எஸ்பி சார். நான் நேற்று என்னோட ஒய்ஃப் பிரீத்தாவோட டேட்டுக்கு போகணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் பிரீத்தா அங்கே லேட்டாக தான் வந்தா. ஸோ நான் அங்கே வெயிட் பண்ணேன், ஆனால் அவள் வரல. ஸோ நான் மஹிராவோட வீட்டுக்கு வந்துட்டேன். இன்ட்ரெஸ்டிங். அண்ட் அனதர் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், நேத்து மகிரா கூட இந்த வீட்ல இல்ல. அவங்க கரண் கூட ஹோட்டல்ல இருந்திருக்காங்க. அவள் என் கூட இருந்தான்னு நான் சொல்லவே இல்லையே. அவள் அவளோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு வந்தா, ஆனால் அந்த ஃப்ரெண்டு வரல. ஸோ லேட் ஆனதுனால நாங்கள் 2 பேரும் ஒன்றாவே வீட்டுக்கு வந்துட்டோம். மிஸ்டர் பிரித்திவி, இங்க பாருங்க, நீங்க சொல்லவே இல்ல. எவ்வளவு டைம் ஆயிடுச்சு? இவ்வளவு நேரம் நீங்க என்ன பேசணும்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்கல்ல. சரி சொல்லுங்க, நேத்து எங்க இருந்தீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? மிஸ்ஸஸ் பிரீதா கரண், நான் இந்த கேள்வியை எல்லார்கிட்டையும் ஏன் கேட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? இவங்க எங்க இருந்தாங்கன்னு ஏன் கேட்டேன்னு தெரியுமா? ஏன்னா நிஜமாவே அவங்க எங்க இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நேத்து நைட்டு நீங்க எங்க இருந்தீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இல்லை, புரியல. மிஸ்ஸஸ் பிரீதா கரண், இப்போ உண்மை வெளியே வந்துருச்சு. யாரு குற்றவாளிங்கிறத எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்ப மொத்த கதையும் நீங்களே சொல்றீங்களா இல்ல நான் சொல்லவா? அக்ஷய கொலை பண்ணவங்க யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அது நீங்க தான் மிஸ்ஸஸ் பிரீதா கரண். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். சுசீலா. எஸ் சார். மிஸ்ஸஸ் பிரீதா கரணா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வா. ஓகே சார். ஒரு நிமிஷம் இருங்க. வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? இன்ஸ்பெக்டர் சார், நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? பிரீதா அப்படிப்பட்டவங்க இல்ல. நீங்க இவங்களோட வக்கீலா? இல்ல, நான் உங்களுடைய நான் மொத்த கதையும் சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நேத்து நைட்டு யாரு, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு? சுசீலா, அரெஸ்ட் பண்ணு. எஸ் சார். யூ காண்ட் அரெஸ்ட் ஹர், ஓகே? பிரீதா தான் அக்ஷய் கொலை பண்ணான்னு நிரூபிக்க உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? பிரீதா அக்ஷய கொலை பண்ணலன்றதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? வாட்? ஆர் யூ சீரியஸ்? நீங்க 2 பேரும் நிறுத்துங்க ப்ளீஸ். நான் பிரீதா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ். நோ, அரெஸ்ட் பண்ணுங்க. ஏசிபி சார், உங்களுக்கு என் ஹஸ்பண்டை பத்தி, என் குடும்பத்தை பத்தி ரொம்பவே நல்லா தெரியும். உங்களுக்கும் அவருக்கும் நல்ல பழக்கம் இருக்கு. தயவு செஞ்சு அந்த ரிலேஷன்ஷிப்காக ப்ளீஸ் ப்ளீஸ் என்னோட மருமக கிட்ட நான் தனியா பேசணும்னு நினைக்கிறேன். ஒரு 5 நிமிஷம். ஐ ரிக்வெஸ்ட் யூ சார். ஓகே சரி, ஆனா உங்களுக்கு 5 நிமிஷம் தான் டைம் இருக்கு. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். தேங்க் யூ so much.
பிரீதா, நீ என் கூட வாமா. நீங்க பெரிய தப்பு பண்றீங்க ஏசிபி சார். பிரீதாவுக்கு எதிராக உங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. அவன் நிரபராதி. அவ நிரபராதியா இருந்தா அவளுக்கு எதிர ஆதாரம் கிடைக்காத வரைக்கும் இப்ப குற்றமும் இருக்கு, குற்றவாளியும் இருக்காங்க. அப்படியா? உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? சந்தேகம். சந்தேகத்துல தான் கதை ஆரம்பமாகி ஆதாரம் வரைக்கும் போகும். யார் குற்றம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குதோ அவங்க தான் சந்தேகத்துல இருப்பாங்க. அப்போ ஒன்று பண்ணுங்க, என் மேலேயும் சந்தேகப்படுங்க. அரெஸ்ட் மீ. சந்தேகப்படுறதுக்கு எனக்கு ஆதாரமும் சாட்சியும் தேவையில்லை. ஐ எம் சாரி, என்கிட்ட உங்களுக்கு எதிராக எந்த ஆதாரமும் இல்லை, எந்த சாட்சியும் இல்லை. அதனால உங்களை அரெஸ்ட் பண்ண முடியாது. ஆனா நான் சொல்றத நம்புங்க. ஆனா உங்களுக்கு எதிராக என்கிட்ட கொஞ்சம் ஆதாரம் இருந்திருந்தாலும் உங்களை அரெஸ்ட் பண்ண நான் ஒரு செகண்ட் கூட லேட் பண்ணிருக்க மாட்டேன். அப்படின்னா பிரீதாவுக்கு எதிராக உங்ககிட்ட ஆதாரம் இருக்கு. பிரீதா, வெளியில ஏசிபி சார் என்னம்மா சொல்றாரு? நீ அக்ஷய பார்க்க ஹோட்டலுக்கு போனியா? அங்க என்னம்மா ஆச்சு? என்கிட்ட சொல்ல. ராக்கிமா, அது அது வந்து நான் நான் யாரையுமே ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கல. அது ஏசிபி சார் சொல்றது உண்மைதான். நான் அக்ஷய பார்க்க போனேன் தான். ஆனா உங்களுக்கு தெரியாது. அக்ஷய் கிட்ட எங்களோட சில போட்டோஸும் வீடியோஸும் இருக்கு. அண்ணி, அக்ஷய் என்கிட்ட பணத்தை எடுத்துட்டு வான்னு சொல்றான். என்ன பிளாக்மெயில் பண்றான். அண்ணி, அந்த போட்டோஸை ரிலீஸ் பண்ணிடுவா, வைரல் பண்ணிடுவேன்னு சொல்றான். ஒருவேளை நான் ராக்கிமா கிட்ட அக்ஷய் கிருத்திகாவை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தான்னு சொன்னா ராக்கிமா என்ன காப்பாத்த எனக்கு தான் துணையா இருப்பாங்க. இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லிடுவாங்க. போலீஸ் எல்லாத்தையுமே விசாரிப்பாங்க. எந்த விஷயத்த நானும் கிருத்திகாவும் மறைக்கணும்னு நினைச்சோமோ கிருத்திகாவோட போட்டோஸ் அண்ட் வீடியோஸை பத்தி எல்லாருக்குமே தெரிய வந்துரும். ஆனா நான் கிருத்திகா கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கேனே, அவளோட மரியாதைக்கு எதுவுமே ஆகாதான்னு சொல்லிருக்கேன். அதனால என்னால இந்த விஷயத்த ராக்கிமா கிட்ட சொல்ல முடியாது. இதனால இந்த குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, கரனுக்கும் ரொம்ப பெரிய அவமானம் இருக்கும். பிரீதா, நீ எதுக்காகமா அமைதியா இருக்க? சொல்லுமா, நீ என்ன சொல்லணும்னு சொல்ல வந்ததை சொல்லு. எனக்கு நல்லா தெரியும், நீ எப்பவும் யாருக்காகவும் கெட்டதை நினைக்க மாட்ட. நீ யாரையும் கொல்ல வாய்ப்பே இல்லை. ஆனா ஒருவேளை அக்ஷய நீ காயப்படுத்தி இருந்தா, அவனை கஷ்டப்படுத்தி இருந்தா, தெரியாம நடந்திருந்தா கூட என்கிட்ட உண்மையை சொல்லு, நான் உன்னை காப்பாத்துறேன். ஆனா என்னால முழு நம்பிக்கையோட சொல்ல முடியும், என்னோட பிரீதா கண்டிப்பா எந்த மாதிரி வேலையை செய்ய மாட்டா. எந்த பொண்ணால மத்தவங்களோட மனசை காயப்படுத்த முடியாதோ அவங்களால எப்படி ஒருத்தரை கொல்ல முடியும்? இல்ல, இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. ஆனா ஒருவேளை தெரியாம கூட இப்படி நடந்திருந்தா இதுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய காரணம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். பிரீதா, என்கிட்ட சொல்லு, அந்த காரணம் என்னன்னு சொல்லு. என்னம்மா? பிரீதா, நீ எதுக்காக ஹோட்டலுக்கு அக்ஷய பாக்குறதுக்காக போன சொல்லு. நான் எதுவுமே தெரிஞ்சு பண்ணல. நான் தெரியாம தான் அது அக்ஷய்க்கு இப்படிலாம் நடந்திருக்கும்னு எனக்கு சத்தியமா தெரியாது. ஏசிபி சார் இந்த விஷயத்த சொல்ற வரைக்கும் எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல. நான் இதை பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. நான் தெரியாம இதை பண்ணிட்டேன். தைரியமா இருமா, அழாத, எல்லாம் சரியாயிடும். நம்ம ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சிடலாம். ஆனா வழி கிடைக்கணும்னா நீ என்கிட்ட உண்மையை சொல்லணும்ல. சொல்லுமா, அங்க என்ன ஆச்சு? நீ எதுக்காக போயிருந்த? நீ அக்ஷய பார்க்க ஹோட்டலுக்கு எதுக்காக போன? அப்படி என்ன ஆச்சுங்கிறதுக்காக நீ என்கிட்ட சொல்லு. அது அக்ஷய் நல்ல பையன் இல்ல, கொஞ்சம் கூட நல்ல பையன் இல்ல. அக்ஷய்க்கும் கிருத்திகாக்கும் கல்யாணம் நின்னு போயிடுச்சுல. சோ எதுக்காக அவன் கிருத்திகாக்கு மறுபடியும் போன் பண்ணணும்? அது நான் கிருத்திகாவோட போன்ல
அக்ஷயோட காலை பார்த்தேன். அக்ஷய் கால் பண்றத நானே பார்த்தேன். என்னைக்கு இதெல்லாம் நடந்துச்சோ அன்னைக்கு அக்ஷய அந்த ஹோட்டலுக்கு வெளியா நான் பார்த்தேன். அதனாலதான் நான் அவன்கிட்ட போய் பேசணும்னு நினைச்சேன். அவன் இனி கிருத்திகாவை தொல்லை பண்ண கூடாதுன்னு சொல்ல நான் நினைச்சேன். சோ அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஹோட்டலுக்குள்ள நான் போனேன். அவன்கிட்ட நான் பேச முயற்சி பண்ணேன். அவன்கிட்ட நான் பேசும்போது அவன் ரொம்ப கோவமா பேசினான். எங்களுக்கு நடுவுல சண்டை நடந்துச்சு. அப்புறம் 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 என்னாச்சு பிரீதா? ராக்கிமா கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொல்லணும். என்னால போட்டோஸ் வீடியோஸை பத்தி சொல்ல முடியாது, ஆனா மத்த விஷயத்த சொல்ல முடியும். பிரீதா என்கிட்ட சொல்லுமா. அப்புறம் அவ என்கிட்ட மரியாதை இல்லாம பேச ஆரம்பிச்சான். ரொம்ப தப்பா நடந்துக்க ஆரம்பிச்சான். எனக்கு கோவம் வந்துச்சு. என்னோட கையில அது உடன் ட்ரே கிடைச்சது. அதை வச்சு நான் அவனை அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் அங்க இருந்து போயிட்டேன். ஆனா அங்க இருந்து நான் கிளம்பும் போது அப்போ அவன் உயிரோட தான் இருந்தான். அவனுக்கு ஏதோ அடிபட்டிருக்குன்னு தான் நான் நினைச்சேன். என்னோட கையால அவனுக்கு இவ்ளோ வேகமா அடி விழுந்திருக்கும்னு நான் யோசிக்கவே இல்லை. இல்ல பிரீதா, ஏன்னு தெரியல, என்னோட மனசு ஏத்துக்கலமா. இப்ப நீ என்கிட்ட சொல்றது பாதி உண்மை மட்டும்தான். ஒரு போன் கால்காக நீ அக்ஷயோட ஹோட்டலுக்கு போக மாட்டியே. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதை நீ என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டு இருக்க. இங்க பாரு பிரீதா, நீ என்கிட்ட உண்மையை சொல்லாத வரைக்கும் என்னால உன்னை காப்பாத்த முடியாது. என்கிட்ட இருந்து என்ன மறைச்சிட்டு இருக்க? சொல்லு பிரீதா, சொல்லு. என்கிட்ட இருந்து நீ என்ன மறைக்கிற? ராக்கிமா, இல்ல நான் எதுவும் மறைக்கல. இதான் நடந்துச்சு. அப்புறம் நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இதுதான் உண்மை. போன் கால்காக தான் நாம பின்னாடி போனேன். இல்ல, நீ சொல்றத என்னால ஏத்துக்க முடியல. ஒரு போன் கால்காக நீ அக்ஷய பார்க்க ஹோட்டலுக்கு போயிருக்க மாட்ட. சரி, இப்ப நடந்தது நடந்துருச்சு. நீ ஒண்ணு பண்ண, இந்த ஜன்னல் வழியா வெளியில போயிடு. காரை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து முதல்ல நீ தப்பிச்சு போயிடு. ஏன்னா ஒருவேளை உன்னை ஏசிபி சார் அரெஸ்ட் பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் உன்னை விடவே மாட்டாங்க. உனக்கு எதுவுமே தப்பா நடக்க கூடாதுமா. பிரீதா, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது. நீங்க இருந்து தப்பிச்சு போயிடு. அப்புறம் நீ திரும்ப இங்க வராத. நான் என்ன பண்றதுன்னு பாக்குறேன். வெளியில என்ன ஆனாலும் சரி, நான் பாத்துக்கிறேன். ஆனா நீ தப்பிச்சிடு. நீ இங்க இருந்து போயிடு. நீ இங்க இருக்க கூடாது, இருக்கவே கூடாது. உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இல்ல இல்ல இல்ல, நீ போயிடு. இங்க இருந்து தப்பிச்சு போயிடுமா. சரி, ஆனா பிரீத்தாவுக்கு எதிராக உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? அப்படி ஏதாவது ஆதாரம் இருந்தா அது என்ன ஆதாரம்னு எனக்கும் தெரிஞ்சாகணும். அப்படி என்ன இருக்கு உங்ககிட்ட? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்க ஐடி காட்டுங்க. வாட்? அதாவது கண்டிப்பா உங்ககிட்ட பெரிய போஸ்டிங்கான ஐடி இருக்கும். அந்த போஸ்ட் உங்களுக்கு ஸ்பெஷல் பவரை கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதை யூஸ் பண்ணி தான் நீங்க இவ்வளவு பெரிய விஷயத்த எந்த ஆதாரமும் இல்லாம சொல்றீங்க. சோ கண்டிப்பா நீங்க சைக்காலஜியை பத்தி படிச்சிருப்பீங்க. இல்லைன்னா ரொம்ப பெரிய டிடெக்டிவா இருப்பீங்க. இல்ல உங்களோட அறிவை வச்சு ரொம்ப பெரிய முடிவுகளை எடுக்கிறதுக்கான திறமை உங்ககிட்ட இருக்கலாம். ஆனா எங்க கிட்ட அந்த மாதிரி எந்த திறமையும் இல்லையே. உங்ககிட்ட இருக்குல்ல? என்ன விளையாடுறீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு விளையாட்டா தெரியுதா? நான் தப்பு பண்றேன்னு சொல்றதுக்கு நீங்க யாருன்னு முதல்ல சொல்லுங்க. நாங்க போலீஸ்காரங்க, எங்க டியூட்டியை நாங்க பண்றோம். இன்னைக்கு ஹோலி இருந்தாலும் நாங்க எல்லாரும் வந்திருக்கோம் எங்க ஃபேமிலியை விட்டுட்டு. எனக்கு என்னமோ நான் அதிகமாவே டியூட்டி பண்றேன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய தடவை எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. நியாயமா இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்பிரி டேட்டு ரொம்ப சீக்கிரமாவே வந்துடும். இந்த கேஸ்னால எனக்கு இன்னொரு டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு எனக்கு நல்லாவே தெரியும். டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா ஆகட்டும், ஆனா என்னோட பொறுப்புல நான் என்னைக்குமே குறை வைக்க மாட்டேன். அதனால மிஸ்டர் காரன், உங்களோட ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறத நிறுத்துங்க. ஏன்னா ஏசிபி விஜயை இது கண்டிப்பா மாத்திராது. உங்க ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்டார் கிரிக்கெட்டரா இருக்கலாம், ஒரு பொறுப்பான போலீஸ் ஆபீசருக்கு கிடையாது. பாருங்க, அலாம் அடிச்சிருச்சு.
ஆர்குமெண்ட்ல என்னோட மொத்த 5 மினிட்ஸை வேஸ்ட் பண்ணிட்டீங்க. மிஸ்டர் கரண், நீங்க நல்லாவே டைம் பாஸ் பண்றீங்க. மிஸ்ஸஸ் பிரீதா கரண் எங்க? அவங்களுக்கு 5 மினிட்ஸ் மட்டும் தான் கொடுத்தேன். இன்னும் அவங்க வெளியே வரல. நான் தான் உள்ள போகணும் போல இருக்கு. ஏசிபி சார், வாரண்ட் இல்லாம நீங்க இதுக்கு மேல உள்ள போக முடியாது. நான் இருக்கும்போது நீங்க பிரீத்தாவை அரெஸ்ட் பண்ணவும் கூடாது. சுசீல் சார், இன்னொரு கைவிலங்க ரெடி பண்ணு. அதாவது இந்த கரணும் அரெஸ்ட் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கார் போல. இன்னொரு விஷயம், ஜீப்ல கொஞ்சம் இடம் அதிகமா இருக்கணும். செலிபிரிட்டி ஆச்சே. நீங்க பெரிய தப்பு பண்றீங்க சார். என்னை பத்தி உங்களுக்கு சரியா தெரியல. சுசீல், இவரை உடனே கைது பண்ணு. போதும், நிறுத்துங்க ஏசிபி விஜய். உங்க லிமிட்டை நீங்க மீறீங்க. கரண் யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல? இவன் பிரீதாவோட ஹஸ்பண்ட். நீங்க ஒய்ஃபை அரெஸ்ட் பண்ணீங்கன்னா ஆப்வியஸ்லி ஹஸ்பண்ட் ரியாக்ட் தானே பண்ணுவான். சோ எப்ப எந்த ஹஸ்பண்ட் ரியாக்ட் பண்ணாலும் இப்படிதான் நீங்க அரெஸ்ட் பண்ணுவீங்களா? எல்லா ஹஸ்பண்ட்ஸையும் அரெஸ்ட் பண்றீங்களா என்ன? எல்லா ஹஸ்பண்டையும் கிடையாது. ஆனா குற்றவாளியோட ஹஸ்பண்டை நான் கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணுவேன். கரண் குற்றவாளி இல்ல. நான் என்ன குற்றவாளியா? ஓடேவா, கரணோட ரியாக்ஷன் நார்மல் தான். நீங்க சொல்றதும் சரிதான். ஆனா கரண் ரியாக்ட் பண்ற மாதிரி நீங்க எதுக்கு ரியாக்ட் பண்ணல? உங்க வீட்டு மருமக மேலையும் மக மேலையும் உங்களுக்கு பாசமே இல்லையா? எனாஃப். இது எங்களோட பர்சனல் மேட்டர். அரெஸ்ட பத்தி பேசணும்னா என்னோட லாயர்ஸ் உங்ககிட்ட பேசுவாங்க. பிரீதா அக்ஷய கொலை பண்ணிருக்கான்னு நான் சொன்னதுக்கு அப்புறமும் உங்க மக கிருத்திகா இருக்கால, அவ பயந்து போயிருக்கா. ஏன்னா பிரீதாவை நினைச்சு இவ ரொம்ப கவலைப்படுறா. கிருத்திகாவுக்கு ஒருவேளை பிரீதா தான் கொலை பண்ணான்ற விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அது என்னன்னா, கிருத்திகா பிரீதா மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கா. அதனாலதான் அவளை நினைச்சு இவர் ரொம்ப பயந்து போயிருக்கா. ஒருவேளை நாங்க போலீஸ்காரங்க பிரீதாவை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறா. கிருத்திகா எந்த நிலைமையில இருக்காளோ அந்த நிலைமை உங்களுக்கு ஏன் இல்ல? நீங்க எமோஷனலாவும் இல்ல, ஷாக்காவும் ஆகல, டென்ஷனும் ஆகல. இன்ஃபேக்ட் இந்த ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே பிரீதாவை அரெஸ்ட் பண்ண போறேன்னு சொன்னது ரொம்பவே ஷாக்கிங்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட வருங்கால மாப்பிள்ள பிருத்திவி கூட ரொம்ப டென்ஷனாவே இருக்காரு. ஆனா நீங்க இல்ல. இல்ல ஒருவேளை நீங்க பிரீத்தாவை மாட்டி விடணும்னு நினைக்கிறீங்களா? How dare you? அட என்ன நீங்க கோவப்படுறீங்க? நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அது நான் சொன்ன எல்லா விஷயமும் சீரியஸான விஷயம்தான். ஆனா ஒரு விஷயத்தை தவிர, நீங்க பிரீத்தாவை மாட்டி விடணும்னு சொன்னது அது மட்டும் நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ஏன்னா கிருத்திகாவுக்கும் பிரீத்தாவுக்கும் நடுவுல இருக்கிற உறவு உங்களுக்கும் பிரீத்தாவுக்கும் நடுவுல இல்லைன்றது தெளிவா தெரியுது. ராக்கி மேடம், நீங்க தனியா வெளியே வந்துட்டீங்க. பிரீத்தா எங்க? பிரீத்தாவை நான் இங்க இருந்து தப்பிச்சு போக சொல்லிட்டேன். ஏசிபி சார், நீங்க எங்க போறீங்க? நீங்க உள்ள போக கூடாது. நான் தான் பிரீத்தா உள்ள இல்லைன்னு சொல்றேன்ல. இத பாக்குறது எங்களோட வேலை. ஏசிபி சார், நீங்க உள்ள போக கூடாது. இங்க என்னோட 2 மருமகளோட ரூமும் இருக்கு. இட்ஸ் நாட் கரெக்ட் ஆன் யுவர் பார்ட். சுசிலா, எஸ் சார். நீ ஒண்ணு பண்ணு, உள்ள போய் பிரீத்தாவை கூட்டிட்டு வா. சார், ராக்கி மேடம் இவங்கள ரூம்ல லாக் பண்ணி வச்சிருந்தாங்க.
பிரீதா, நான் தான் உன்னை இங்க இருந்து தப்பிச்சு போக சொன்னல, நீ ஏன் இங்க இருந்து போகல? நீ எப்பவுமே தப்பான விஷயத்த பண்ண மாட்டல. பிரீதா இந்த போலீஸ் உன்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்க.